ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 16th சாப்டர் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கில் சம் நம்பர் 3. இந்த சம்மில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்ஸ்டு குட்ஸ் வேர் பர்ச்சேஸ்டு ஃபார் 1 lakh. அதாவது எல்லா பொருளும் கலந்து அவங்க 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா XYZ 1000, 2000, 2400 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் குட்ஸ் வந்து எக்ஸை வந்து 20 rupees, ஒய் வந்து 22.5, ஜெட் வந்து 25 rupees ஒரு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பொருளை அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டோட்டலாக தான் 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க வந்து எக்ஸு வந்து ஒரு யூனிட் வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கேட்குறாங்க. சரி வாங்க சம்குள்ளே போகலாம். பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் மிக்ஸ்டு குட்ஸ் 1 lakh. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு காம்போசிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். குவான்டிட்டி ஆஃப் ரேஷியோ அண்டு செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ. குவான்டிட்டி ரேஷியோ வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ, இந்த ரேஷியோ தான் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 into 4 20, 10 into 4.5 45. நெக்ஸ்ட்டு 12 into 5 60. இதை நீங்கள் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணி 4:9:12. இதுதான் உங்களோட காம்போசிட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஈச் யூனிட் காம்போசிட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கணும். நீங்கள் 1 lakhல உங்களோட காம்போசிட் ரேஷியோ எக்ஸுக்கு வந்து 4:52 16,000. நெக்ஸ்ட்டு 9 divided by 25 1 lakh 36,000. நெக்ஸ்ட்டு 12 divided by 25 1 lakh 48,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் உங்களோட XYZ டிவைடட் பை உங்களோட யூனிட்டோட நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட பர்ச்சேசிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் குட்ஸ். தேங்க்யூ.